நாமத்திற்கே ஸ்தோத்திரம். தேவன் சகல காரியங்களையும் அதினதின் காலத்திலே அழகாய் நேர்த்தியாய் எனக்கு செய்து முடித்தார். இந்த வீடு கட்டுகிற காரியம் நிச்சயமாக இந்த வீடு இப்படிப்பட்ட ஒரு நல்ல அழகான வீடு ஆண்டவர் எனக்கு நான் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்து கொடுத்துகிறார். ஆண்டவர் எனக்கு கொடுத்த வசனம், நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள் சொல்லிட்டு அந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் நான் ஆண்டவர்கிட்ட சொல்வேன். ஆண்டவரே, நீங்கள் தேவன் என்று இந்த எல்லாரும் அறிந்து கொள்ளும்படியாக தேவனே இந்த காரியங்களை நீங்கள் வாய்க்க பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த வீடு எப்படி ஆரம்பித்தோம், எப்படி கட்டினோம், எவ்வளோ பாடுகள், எவ்வளோ பிரச்சனைகள். ஆரம்பிக்கும் போதே எனக்கு நிறைய பிரச்சனை வந்தது, தடை வந்தது. ஆனாலும் தைரியமாக இந்த இடத்துல ஜெபிச்சு ஒன்று நீங்கள் கண்டிப்பாக முயற்சி பண்ணுங்க, நிச்சயமாக ஆண்டவர் காரியத்தை வாய்க்க பண்ணுவார், யோசிக்காதீங்கன்னு சொல்லி எனக்கு இந்த இடத்துல நான் ஆண்டவர் வார்த்தையை அதிகமாக எனக்கு கொடுத்து என்னை பலப்படுத்தி அதை ஆரம்பிக்கிறதுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி கிருபையாக எல்லா காரியங்களையும் எங்களுக்கு முன்னின்று நடத்தி கொடுத்தாங்க. இதுக்காக எலிம் ஜெப வீட்டாரும் சாமியல் பிரதர் குடும்பத்தாரும் எனக்கு அதிகமாக ஜெபம் பண்ணினாங்க, நாங்களும் ஜெபம் பண்ணினோம். ஆனாலும் இந்த வீடு ஆரம்பிக்கும் போது பிரச்சனை, போராட்டம், அதன் மத்தியிலும் தேவன் இந்த வீடை கட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு தேவன் எனக்கு உதவி செய்தார். நடுவில் அநேக பண பிரச்சனைகள் வந்தது, எவ்வளோ போராட்டங்கள் வந்தது. அந்தந்த நேரத்தில் ஆனால் ஆண்டவர் எப்படி சந்தித்தார்னே தெரியாது. ஆண்டவர் அற்புதமாக ஒவ்வொரு காரியத்தையும் செய்து இந்த வீட்டை நாங்கள் நினச்சி கூட பார்க்காத அளவுக்கு இப்படி நான் இந்த வீடு கட்டப்படும்னு நினச்சி கூட பார்த்ததில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் அப்படியாக இந்த வீட்டை அழகாக கட்டி முடித்து எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்லும்படியாக ஆண்டவர் இந்த காரியத்தை எனக்கு வாய்க்க பண்ணி கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கே மகிமை உண்டாதாக. எண்ணி பார்க்க முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து பார்க்க முடியாத அற்புதங்களையும் செய்கிற தேவன் தாமே எங்கள் குடும்பத்திற்கு இந்த அற்புதமான காரியங்களை செய்து முடித்து கொடுத்திருக்கிறார். தேவனுடைய நாமத்திற்கே மகிமை உண்டாவதாக, அவருடைய நாமமே உயர்த்தப்படுவதாக. நன்றி ஆண்டவருக்கே நான் கோடான கோடி நன்றியும் ஸ்தோத்திரத்தையும் ஏறெடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். எந்த காரியத்துக்காக இந்த ஏழ்மை ஜெபத்திலிருந்து ஜெபித்தாலும் கர்த்தர் அதை அவர்களுக்காக செய்து முடிக்கிறவர். நாம் இப்பொழுது துதி ஆராதனைக்காக கடந்து செல்ல போகிறோம். அருமையான மகள் ஸ்மைலி நேசமலர் முன்னாடி வந்து கர்த்தருடைய துதி ஆராதனை எடுப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் சத்தமாக கர்த்தரை துதிப்போமா? ஹல்லேலூயா. இன்னும் சத்தமாக ஒரு முறை சொல்லுமா? ஹல்லேலூயா. எழுந்திருந்து கொஞ்ச நேரம் தேவனை உண்மையோட மனதோடு ஆராதிப்போம். நேற்றுல ஏசப்பா பைபிளில் சொல்லியிருக்காங்க, என் நாமத்தினால நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன் என்று சொல்லியிருக்காங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டோட நாமத்தினால் நம்ம எதை கேட்டாலும் அதை அவர் செய்வார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவர்கள் சத்தமாக கரங்களை உயர்த்தி ஒரு வாட்டி ஆண்டவர் ஹல்லேலூயா சொல்லுமா? ஹல்லேலூயா. ஆமென். அன்றைக்கு கூட பைபிளில் கானானிய ஸ்திரியை பார்த்தீங்கன்னா, அவருடைய சிறிய மகள் என்ன பண்ணியிருக்கா, ஒரு கொடிய வியாதி, அதை பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டா. ஆமென். அவள் ஆண்டவருடைய நாமத்தை, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா கிட்ட நிற்கும் போது ஏசப்பா என்ன பண்ணாரு, அந்த மகளுடைய கொடிய வியாதியிலேருந்து பிசாசினால் அவர் வெகுவாதப்பட்ட ரொம்ப வேதனைப்பட்டான்னு சொல்லியிருக்காங்க. கொடிய வேதனையில இருந்தா அந்த பிசாசின் கட்டிலிருந்து ஆண்டவரோட நாமத்தை கூப்பிடும்போது ஆண்டவர் விடுதலை கொடுத்தாரு. ஹல்லேலூயா. இன்று கூட நம்ம அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடும்போது அவருடைய நாமத்தினால் நம்ம என்ன கேட்டாலும் என்று சொல்லிக்கிறாரு. எதை கேட்டாலும் செய்வேன். கேட்டதோடு மட்டும் இல்லாமல் என்ன பண்ணணும், விசுவாசிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் கேட்டிருக்கேன், ஆண்டவர் செய்வார் அப்படின்றது என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு நம்ம என்னை கேட்கும்போது ஆண்டவர் நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் கூட ஒரு அற்புதத்தை செய்வார். எல்லா பாடல் புத்தக 106 பாடல் தேவனை மகிமைப்படுத்தும். அற்புதங்கள் நடக்குது. ஏசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, பாவங்கள் பறந்தோடுது. ஹல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. எங்கள் வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை,
உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் பெருகுது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். துன்பங்கள் தொல்லைகள் வியாதிகள் வறுமைகள் வந்தாலும் என் இயேசு குணமாக்குவார். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தெய்வ மகிமையை கண்டிடுவோம். விசுவாசம் நமக்குள் இருந்தால் போதும், தெய்வ மகிமையை கண்டிடுவோம். உன்னில் வல்லமைகள் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. வல்லமைகள் போகவில்லை. உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. மந்திர சூனியம் செய்வினை கட்டுகள், மந்திர சூனியம் செய்திலை கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். என்ன கட்டுகள் இருந்தாலும் மந்திர இந்த நாளில் ஆண்டவர் உயிர் உடை தெரிவார். கட்டுகள் இன்றே நம் இயேசு உடை தெரிவார். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். ஆவியானவர் நமக்குள் இருப்பதால் உலகத்தை நாம் கலக்கிடுவோம். உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. கரங்களை உற்சாகம் தட்டி உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. அல்லேலூயா. பேய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சாத்தான் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவார். சாத்தானின் சதிகளா, சாபத்தின் வாழ்க்கையா இன்றே நம் இயேசு உடை தெரிவார். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். துதியின் ஆயுதம் நமக்குள் இருப்பதால் அசுத்த ஆவியை துரத்திடுவோம். உன்னின் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உன்னை உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை. உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அல்லேலூயா. அன்று பர்த்திமையே என்று குருடன் ஆண்டவர் எனக்கு இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொன்னாராம். அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க என்ன சொன்னாங்க? அமைதியா இரு, சத்தம் போடாது, அமைதியா இரு என்ன சொன்னாங்க? ஆண்டவர்கிட்ட நெருங்க விடாம அவனை அப்படியே அடக்க பார்த்தாங்க. ஹல்லேலூயா. ஆனா அவன் என்ன பண்ண? பர்த்திமையை முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டானா. ஹல்லேலூயா. இன்னைக்கு யாரெல்லாம் நம்ம அக்கம் பக்கத்தில் எல்லாம் இருக்கவங்கள பார்க்காம ஆண்டவரை நோக்கி அதிகம், இசப்பா உங்களுடைய வல்லமைகள் குறைந்து போகவில்லை என்னோட வாழ்க்கையில, அப்போ உங்களுடைய வல்லமையினால நான் நிரப்பப்பட்டிருக்க போறேன்னு சொல்லி யாரெல்லாம் நம்ம விசுவாசிக்கிறோமோ எல்லாம் விசுவாசத்தோடு இந்த வரிகளை பாடுவோமா?
போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமையின் வாழ்க்கையில குறைந்து வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை, உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. அப்பா ஒரு மகிமையின் மேகத்தினால் அப்பா இந்த இடத்தை நீங்கள் நிரப்ப போகிறதுக்கு அவங்க கொடான கொடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. தகப்பனே இந்த வேலையில் அப்பா இங்கே உண்மை ஆராதிக்கும்படியாக அப்பா நீர் செய்த கிருபைக்காக உங்க கொடான கொடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா இந்த கூடாரத்தின் மேலே அப்பா இந்த ஏலிம் ஜப வீட்டின் மேலே அப்பா இந்த ஏலிம் ஜப வீட்டுக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்த மேலும் அப்பா உங்களுடைய மகிமை கர்த்தருடைய மகிமை ஒரு மேகமாக நீர் இறக்க போகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. அப்பா அன்று ஆசாரிப்பு கூடாரத்தை அப்பா நிரப்பின அப்பா மகிமையின் மேகம் ஹல்லேலூயா. அப்பா சீயோன் மலை மேல் அப்பா இறங்கின சீனாய் மலை மேல இறங்கின அப்பா கர்த்தருடைய மகிமையான மேகம் அப்பா 6 நாள் தங்கியிருந்த எங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே தகப்பனே. அப்பா இங்கே வந்திருக்க ஒவ்வொருத்தரின் மேலாக அப்பா உங்களுடைய மகிமை ஒரு மேகமாக அப்பா ஒவ்வொருத்தரையும் நீர் மூட போகிறதுக்காக நம்ம கொடான கொடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா அம்மா நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கர்த்தருடைய மகிமை அப்பா ஆலயம் முழுவதும் நிரப்பிச்சதை வாசிக்கிறோமே தகப்பனே. அப்பா இந்த ஏலிம் ஜெப வீட்டு என்ற ஆலயத்து முழுவதும் அப்பா கர்த்தருடைய மகிமை நீ நிரப்ப போறதுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஹல்லேலூயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம் என் ஜனத்தை மூடுதே. விலகாத மேகம் நீ, முன் செல்லும் மேகம் நீ, விலகாத மேகம் நீ, முன் செல்லும் ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே ஆவியானவரே, அன்பின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே, மகிமையின் ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, வல்ல ஆவியானவரே, தெளிவின் ஆவியானவரே. என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க, என் நினைவுல, என் நடத்தையில, என் நினைவுல, என் உயிரில கலந்திருக்கீங்க, என் பேச்சில, என் மூச்சில, என் சொல்லில, என் செயலில கலந்திருக்கீங்க, என் நினைவில, என் நடத்தையில, என் உயிரில கலந்திருக்கீங்க. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. அன்பின் ஆவியானவரே, விலையேற பெற்றவரே, என்னையாலும் பரிசுத்தரே, நன்றி ஐயா. ஒரு மகிமையின் மேகம் இந்த இடத்தை மூடுதே, ஒரு மகிமையின் மேகம்
ஆலயத்துக்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் அப்பா நீர் இறங்கின தயவுக்காக உமக்குடான கூடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. தகப்பனே இந்த வேலையில் கூட அப்பா அப்பா என் நாமத்தினாலே அப்பா நீங்கள் எதை கேட்டாலும் நான் செய்வேன் என்று சொல்லிக்கீங்களே தகப்பனே. ஏசு ராஜா ஏசு என்ற நாமத்தினாலே அப்பா தாவீதின் குமாரனே அப்பா என்று அழைக்கிற ஒவ்வொருத்தருக்கும் நீ இறங்க போகிறதுக்காக நமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா அது எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் சரி தகப்பனே, என்ன மனக்குழப்பங்களாக இருந்தாலும் சரி தகப்பனே, அப்பா எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் அப்பா உம்மை நோக்கி அப்பா அவர்கள் கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருக்கும் நீ இறங்கணுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தகப்பனே நீ சமீபத்துக்கு மாத்திரம் தேவன் அல்ல, தூரத்துக்கும் தேவன் நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோமே தகப்பனே. அப்பா தகப்பனே தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் அழைக்கிறோமை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருத்தருக்கும் நீர் கரம் நீட்ட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லா சூழ்நிலைகளையும் கர்த்தர் மாற்றுவீராக அப்பா. எல்லா கடன் பிரச்சனையை கர்த்தர் மாற்றுவீராக அப்பா. உம்மை துதிக்கும் போது அப்பா, உம்மை தொழும் போது தகப்பனே நீர் இறங்குகிறதுக்காக உமக்கு நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. அப்பா எந்த இடத்துல துதிக்கிறோமே அந்த இடத்துல அப்பா உம்முடைய பிரசனம் அப்பா வல்லமையாக கிருபையாக அப்பா பலனாக இறங்குறதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. அப்பா இந்த வேலையில் அப்பா எங்களை துதியிலனால அப்பா உமக்கு நாங்கள் ஒரு சிங்காசனத்தை நாங்கள் அமைக்கிறோம் தகப்பனே. தகப்பனே இந்த வேலையில் அப்பா உம்முடைய நாமத்தை தொழுகிற ஒவ்வொருத்தர் மத்தியிலும் தகப்பனே சிங்காசனம் போட்டு நீர் அமர போறதுக்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அப்பா இதோ மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்கிற அப்பா தூயாதி தூயவரே அப்பா இந்த நேரத்தில் உங்களை வரவேற்கிறோம் தகப்பனே. அப்பா எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க, எங்கள் மத்தியில் இறங்கி வாங்க தகப்பனே. எங்கள் மத்தியிலே எங்கள் அசை வாடுங்க தகப்பனே. ஏசப்பா எங்கள் மத்தியில் உலாவுங்க ராஜா. உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு பிள்ளைகள் மத்தியில் அப்பா இந்த ஏலியும் ஜெப வீட்டில் அப்பா நீரோட மகிமை உலாவுறதுக்கு கொடான கொண்டு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா.
எங்கள் எல்லாருடைய குடும்பத்திலும் இறங்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அப்பா வந்திருக்கிற ஒவ்வொருத்தருடைய குடும்பத்திலும் தகப்பனே நீங்க அசை வாடுங்க தகப்பனே, நீர் உலாவுங்க தகப்பனே. உம்முடைய மகிமை அப்பா உம்முடைய கிருபை ஒவ்வொருத்தர் மேல இறங்குவதாக தகப்பனே. இசப்பா வந்து ஒவ்வொருத்தரும் நீங்க நிரப்புங்க இசப்பா, உம்முடைய கிருபையினால நீங்க நிரப்புங்க ராஜா. அப்பா உங்க துதியினால நீங்க இம்மட்டுமாக அப்பா ஆராதிக்கும்படியாக உமக்கு சிங்காசனம் அமைக்கும்படியாக நீர் தந்த கிருபைக்கும் உங்க ஆனக்குடி நன்றி செலுத்திக்கிறோம் ராஜா. இப்போது சபை செய்தி நேற்று கட்டில ஒப்பு கொடுக்கிற தகப்பனே, மீதியான நேரத்தை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் இயேசு கிறிஸ்து இருக்கிற சின்ன பிதாவே, ஆமென். அல்லேலூயா. தயவுசெய்து உட்காருவோம். நாளிலே கர்த்தருடைய செய்தியை கொடுக்கும்படி முடிச்சூர் தென்னிந்திய திருச்சபை சேர்ந்த அருமையான சகோதரி ராஜரீகம் ஜானட் அவர்களை நாங்கள் முன்னால் அழைக்கிறோம். இந்த குடும்ப ஆசீர்வாதத்திற்கான செய்தியை கர்த்தர் அவர்கள் மூலமாக நமக்கு கொடுப்பாராக. ஒவ்வொரு நாள் ஜெபத்திலும் ஒரு காரியத்தை நினைச்சு கொள்ளுங்க. மழையினால் நமக்கு எந்த பாதிப்பும் வந்து விடாதபடி நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யுங்க, பாரத்தோடு ஜெபிங்க. சின்ன பிள்ளைகள் ஒரு இடத்துல உட்காருங்கம்மா. ஒரு ஆசீர்வாதமான மழையை கர்த்தர் நமக்கு என்ன செய்யணும், கட்டளையிடணும். அதுக்காக நம்ம பாரத்தோடு ஜெபித்துக் கொள்வோம். இந்த நாளிலும் அருமையான மகள் ராஜரீகன் ஜானட்டை கரங்களை தட்டி நாம் உற்சாகமே அன்புடன் வரவேற்போம். கர்த்தர் அவர்களை கொண்டு பேசுவாராக. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். அன்புள்ள இயேசப்பா, இந்த வெள்ள தகப்பனே உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே. நான் அல்ல ராஜா, கிறிஸ்து எனக்குள் பிழைத்திருக்கிறார். நீங்க வெளிப்படுங்க இயேசப்பா. வார்த்தையினால் கர்த்தாவே, வசனங்களால் தகப்பனே எலும்புகளை புஷ்டியாகும் என்று வேத வசனம் சொல்கிறது தகப்பனே. நான் அல்ல, ஆண்டவரே உம்முடைய கிருபை என்னை தாங்கிக் கொள்ள முடியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. பேச போடுகிற வார்த்தை தகப்பனை பிள்ளைகளை பலப்படுத்த முடியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. உம்முடைய கரம் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் அசைவாட முடியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. துதி கன மகிமை யாவுமுக்கு செலுத்துறேன் இயேசுவின் மூலம் கேட்க நல்ல பிதாவே, ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேச முடியாய் கொடுத்த அருமையான வார்த்தைக்காக நான் அவருக்கு நன்றி செலுத்துறேன். ஒரு தலைப்பு கர்த்தர் என்னோடு கூட பேசினாரு. அதை நம்முடைய ஏலின் ஜெப ஊழியர் ஐயா அருமையா ஒரு பாடல் வழியாக பேசிவிட்டார். எங்களுடைய மணிமங்கலம் திருச்சபையில் நாங்கள் மெசேஜ் கொடுப்பதுனாலும் சங்கீத வியாக்கியனம் நம்பிக்கை நேரம் எல்லாமே மூன்றுமே ஒன்றாக அமையும். ஆனால் இந்த ஏலியம் ஜெப வீட்லேயும் எனக்கு அங்கெல்லாம் வைராக்கியமாக நான் பேசுவேன். ஆனால் இங்கே வரும்போது எனக்குள்ள ஒரு பயம் வரும். ஏன்னா ஆவியானவர் இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர். நீங்க நினைக்கிறீங்க நம்மெல்லாம் சிறுவர்கள் தான் நினைக்கிறீங்க, சின்ன உள்ள திறனா பரிசுத்த ஆவியானவர் பெரியவர் இருக்கும்போது நம்ம தைரியமாக வந்துட முடியும். ஹல்லேலூயா. ஊழியர் ஐயா என்ன சொன்னாங்க, சந்தோஷமாயிருங்கள்னு பாட்டு பாடினான். மெசேஜுடைய கருத்தும் அதுதான். ஸ்மைலி ஆராதனை நடத்திட்டு வந்தா லாஸ்ட் பாயிண்ட் சியோன். இந்த மெசேஜுடைய பாயிண்ட் நாங்கள் மணிமங்கலம் சர்ச்சில் அப்படி தான் எடுப்போம். யாருமே எதுவுமே சொல்லிவிட மாட்டோம். ஆனால் அந்த பாயிண்ட்களை உறுதிப்படுத்துவார். ஹல்லேலூயா. சியோன் சொல்லும்போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. ரீபாலா தீனா மரபல ஷபரபலபல. உங்களுக்கு நாங்கள் சியோனை தான் கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு கூட பேச முடியாது நான் கொண்டு வந்திருக்கேன். உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட தலைப்பு தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட சியோன். நீங்க இங்க சாதாரண இந்த சேர்ல நீங்க உட்கார முடியாது. மலைகள் கஷ்டங்கள் பாடுகள் மத்தியில தான் நீங்க வர்றீங்க. ஆனா கர்த்தர் உங்களை எப்படி வச்சிருக்காரா, சியோன். எல்லாம் சொல்லுங்க, சியோன். இந்த ஏலின் ஜெபத்துக்கு நீங்க என்ன நோக்கத்தோடு நீங்க வரீங்கன்னு சொல்லிட்டு கர்த்தர் மீக மீக 4 எடுங்க. 4:2. திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார், நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்துக்கு, யாக்கோப்பினுடைய தேவனுடைய ஆலயம் அதில் போட்டிருக்குது. நீங்க ஏலினுடைய ஜெப வீட்டுக்கு செவ்வாய்க்கிழமை தோறும் எப்படி வரீங்க, மகிழ்ச்சியோடு ஓடி வரீங்க. ஹல்லேலூயா. இங்க வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும், பிரியாணி கிடைக்குதா செவ்வாய்க்கிழமை? நோ 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 நோ. ஆனா பிரியாணி போன்ற
வேத வசனம் அப்படித்தானே சொல்லிச்சு மிக 4:2 வேத வசனமும் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. என்ன வேத வசனத்தை படி கர்த்தர் என் கூட பேச போறாங்க அப்படின்னு தானே ஓடி வர்றீங்க. ஹல்லேலூயா. நான் கூட அப்படிதான் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமும் போராடி ஓடி வருவேன். ஆனா பல தடைகள் வரும். ஆனா ஊழியத்துக்கு போகும்போது தடைகள் வரும், ஜெபத்துக்கு போகும்போது. ஏன்னா இங்க வந்துட்டான ஆசீர்வாதம் கிடைச்சிரும், அதை வாங்கிவிடக்கூடாது அப்படின்னு தான் தடை வரும். அதை மீறி தான் நம்ம வரணும். ஏன்னா இங்கிருந்து என்ன பண்ணுவாங்க, போதிப்பாங்க. அந்த போதனைப்படி நம்ம என்ன பண்ணுவோம், நடக்க கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்வார். இந்த சியோன்ல நம்மளுக்கு எப்படி ஆசீர்வாதத்தை தரலாம் நம்ம பார்க்கலாம். சங்கீதம் 132:13. கர்த்தர் உங்களை எப்படி சியோனாக தெரிந்து கொண்டு உங்களுக்கு எப்படி சியோனை தெரிந்து கொண்டு அது தமக்கு வாசஸ்தலமாகும்படி விரும்பினார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களை ஒவ்வொருவரும் கர்த்தர் சியோனாக தெரிந்து கொண்டிருக்காரு. தெரிந்து கொண்டாருன்னா உங்க இருதயத்துல வாசம் செய்ய விரும்புகிறார். இது என்னுடைய ஸ்தலம், இந்த ஏலியன் ஜெப வீடு என்னுடைய ஸ்தலம், உங்களுடைய இருதயம் என்னுடைய ஸ்தலம் கர்த்தர் சொல்கிறார். ஹாலில் இதை நான் விரும்பி இருக்கிறேன். இந்த சியோனே நீங்களும் உங்களை என்ன சொன்னேன், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சியோன் சொன்னேன். ஹல்லேலூயா. அப்ப கர்த்தர் என்ன சொல்ற, இந்த சியோன்ல நான் வாசம் செய்வேன். ஹல்லேலூயா. ஆனா உங்க சியோனுடைய உங்களுடைய வாசஸ்தலம் எப்படி இருக்கணும், நான் என்ன சொன்னேன், இந்த செவ்வாய்க்கிழமை பிரேயருக்கு இங்க வரும்போது எனக்கு ஒரு பயம், எனக்கு ஒரு நடுக்கம் வரும். என்ன முன்னால வந்து வேத வசனத்தை என்னால படிக்க முடியாது. ஹல்லேலூயா. ஏனென்றா ஆண்டவருடைய சியோன் வாசஸ்தலத்தை அவர் நம்மகிட்ட வாசஸ்தலம் பண்ணுகிறாருன்னா நம்ம எப்படி இருக்கணும், பரிசுத்தம். ஹல்லேலூயா. ஒரு கை தட்டலாம் ஆண்டவருக்கு. ஏன்னா நம்ம பரிசுத்தமுள்ள தேவன். அவர் எப்படிப்பட்ட தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். ஹல்லேலூயா. உங்களை ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் பார்த்து சொல்கிறாரு சியோன். ஹல்லேலூயா. உங்க அவர் சியோனை உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த சியோனுக்கு சில வழிகள், சில கஷ்டங்கள். ஹல்லேலூயா. சியோனா இருந்தா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்க முடியும்னு நினைக்கிறீங்களா? வழி உண்டு. ஹல்லேலூயா. கஷ்டங்கள் உண்டு. இங்க யாராவது ஒருத்தர் நான் கஷ்டமே இல்லை வழி இல்லைன்னு சொல்ல முடியுமா? நோ நோ நோ. இதோ நான் வந்திருக்கேன்னு கூட நான் கூட கடும் பாடுபடுவேன். ஹல்லேலூயா. ஆனா என்ன வழி என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன இயேசுவினுடைய அன்பிலிருந்து பிரிக்க முடியவே முடியாது. அந்த உறுதிமொழி, அந்த ஆணையை நீங்க எடுத்துக்கிடுங்க. ஹல்லேலூயா. ஏன்னா எந்த பலவீனம் எது வந்தாலும் அவருடைய அன்பிலிருந்து நம்மளை பிரிக்கவே முடியாது. உங்களுடைய வழி, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வழி என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். வழினா கஷ்டம். ஹல்லேலூயா. பாதை கிடையாது, அந்த வழி கிடையாது, வழி. ஓகேவா? அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாடுகள், ஒரு கஷ்டங்கள். நீங்க வந்திருக்கீங்க, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள், ஒவ்வொரு பாடு. ஒரு சிலருக்கு வந்து எப்படி இருக்கலாம், வியாதியின் மூலமாக ஒரு வழி இருக்கலாம். ஒரு சிலருக்கு மூலமாக சிஸ்டர் வீடு அருமையாக கட்டி முடிச்சிட்டாங்க, ஆனால் கடும்பாடு பட்டிருப்பாங்க வீடு கட்டும்போது. ஆனால் அதுலேருந்து சந்தோஷம் அடைஞ்சிட்டாங்க. பாட்டு வந்துச்சுல, சந்தோஷம். ஹல்லேலூயா. அதை பற்றி தான் வேத வசனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. யோவான் 16 எடுத்துக்கிடுங்க. 16 எடுத்து கையில் வச்சுக்கிடுங்க. உலகம் வந்து அழுமா. உலகம் என்ன பண்ணும், அழுது புலம்புவாங்க. நம்ம அப்படி அழுது புலம்புமா? நீங்க அப்படி அழுது புலம்புவீங்களா? அழுது புலம்பக்கூடாது. ஆனால் ஒருத்தர்கிட்ட ஷேர் பண்ணிக்கலாம். என்னுடைய பாரம்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும்போது சில நேரம் ஸ்மைல் கிட்ட சொல்வேன், சில நேரம் என் தம்பி கிட்ட சொல்லிடுவேன், எனக்கு இப்படி இருக்குமா, கொஞ்சம் இறக்கி வச்சா நல்லா இருக்கும் அப்படி சில நேரம் நம்ம என்ன பண்ணலாம், சொல்லலாம். ஆனால் அது புலம்பலாவே வைக்கக்கூடாது. உலகம் எப்படிதான் பண்ணுமா, புலம்பிக்கொண்டே தான் இருக்கும். ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்குற உலகம் அழுகிற ஒரு அழுகை. சிலவங்க எங்க அம்மா ஒரு ட்ரிப்பு சொல்லுவாங்க, ஒரு சிஸ்டர் பத்தி, இவங்க அழுது எவ்வளோ நன்மை செஞ்சாலும் இவங்க அழுதுகிட்டே தான் இருப்பாங்களாம். நான்லாம் சிரிச்சுக்கிட்டே தான் இருப்பேன். ஹல்லேலூயா சொல்லுங்க. எங்க ஹஸ்பண்ட் இறந்து கொஞ்ச நாள் தான் கொஞ்சம் மூளையில் அழுதேன். ஆமா. அப்புறம் ஆண்டவர் என்ன வெளியே எவ்வளோ பாரம் வந்தாலும் சிரிப்பு தான். நமக்குள்ள யார் இருக்கிறாரு? ஹல்லேலூயா. நான் அல்ல, கிறிஸ்து. உங்களுக்குள்ள யார் இருக்காரு? ஒவ்வொருத்தருக்குள்ளயும் கிறிஸ்து. ஹல்லேலூயா. ஒரு அக்கினி நெருப்பு தோ என் மேல இறங்குது. ஏன்னா அவர் சியோன், நீங்கெல்லாம் சியோன். ஹல்லேலூயா. அதனால ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு அருமையான ஒரு வேத வசனத்தை கொண்டு வந்திருக்கிறேன். யோவான் 16:20 படிக்கலாம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஆமென், ஆமென்.
நம்ம சில நேரம் அழுவோம், சில கஷ்டங்கள் ஐயோ வெளியே தெரிஞ்சிடக்கூடாதே. ஆனா நம்மளுக்கு எதிரி யாருன்னா நம்ம கூட இருக்கிறவங்க தான் இருப்பாங்க. ஹல்லேலூயா. அவங்க என்ன பண்ணுவாங்களாம்? சந்தோஷப்படுவாங்களாம் நம்மளை பார்த்து. ஆனா ஆண்டவர் என்ன சொல்ற இந்த இடத்துல, மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள். நம்ம அழுது புலம்பும்போது உலகமும் என்ன பண்ணுமா? நம்மளை பார்த்து சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனால் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். பாட்டு முதலே வந்து கர்த்தர் கொடுத்துட்டாரா சந்தோஷத்தை பற்றி. நம்ம துக்கப்பட்டனா கர்த்தர் என்ன பண்ண? நம்மள சந்தோஷப்படுத்துவார். யார் ஏதோ நம்ம கிண்டல் பண்ணி சிரிச்சாலும் பயப்பட. நமக்குள்ள யார் இருக்காங்க? கிறிஸ்து. நீங்க யாரு? சியோன். ஹல்லேலூயா. சியோன்ல இருந்து என்ன வரும்? வேத வசனம் வரும். ஆனா உங்க இருதயத்துல இருந்து என்ன பண்ணும்? எப்பவுமோ வேத வசனம், எப்பவுமோ ஆண்டவருடைய நினைவு வரும்போது யார் நம்மளை பற்றி சிரிச்சாலும் பரவாயில்ல. ஹல்லேலூயா. அந்த வழிக்கு ஜெயம் கிடைக்கும். எப்படி கிடைக்குன்னு பார்க்கலாமா? தாவீது ராஜாவுக்கு பயங்கரமான வழி, ஓகேவா? ஆனா அந்த வழியில இருந்து அவர் என்ன பண்ணாரு? ஜெயத்தை திருப்பி கொண்டார். யோபை பற்றி நம்ம நிறைய பைபிளை படிச்சிருக்கோம். யோபுக்கு அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. யோபுக்கு சரியான பாடுகள். யோபை போல நம்ம பாடுபடவே இல்லை, கடுகளவு கூட படலை. சின்ன அரிப்பு வந்தாலும் நம்மளால தாங்கிக் கொள்ள முடியல. ஆனா யோபுக்கு கர்த்தர் எத்தனை வித ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. நீங்க ஒருவேளை கஷ்டம், நான் கஷ்டப்படுகிறேன், ஒருவேளை நான் வழியில துடிக்கிறேன்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு எத்தனை ஆசீர்வாதத்தை தருவாரு? ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை தருவார். இன்னும் நிறைய பாயிண்ட் இருக்குது, ஆனா அது 20 நிமிஷத்துல முடிக்கணும். அதனால அது ஷார்ட் தான் நல்ல ஒரு மெசேஜுக்கு அர்த்தம். அடுத்த பாயிண்ட் வந்து கல்வாரி காட்சியில ஜீசஸ் வழியை தாங்கினாரா இல்லையா? நம்ம போய் சிலுவையில் லைட்டா ஒரு காலில் ஒரு முள்ளு குத்திச்சுன்னா அல்ல ஒரு பின் குத்திச்சுன்னா என்ன பண்ணுவோம்? தாங்க முடியலம்மா. ஒரு சின்ன தலைவலி வயிறு வலினா நம்மள தாங்க முடியலாமா? கத்துறமா இல்லையா? ஆனா கல்வாரி காட்சியில ஏசப்பா என்ன பண்ணாரு? நமக்காக அந்த வழியை தாங்கி கொண்டார். யாருக்காக? நம்மளுக்காக. சியோனே, உங்களுக்கு தெரிந்து கொண்ட சியோனே மகளே, உங்களுக்காக அந்த வழி தாங்கி கொண்டதால நம்மளுக்கு என்ன கிடைச்சிச்சு? ரட்சிப்பு. எவ்வளோ பெரிய கஷ்டம், எவ்வளோ பெரிய வழி இருந்தாலும் நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்க காரணம் என்னது? ரட்சிப்பு. அது யாரால கிடைச்சிச்சு? ஏசு கிறிஸ்துவால கிடைச்சிச்சு. நான் உங்ககிட்ட 100 வார்த்தை சொல்ல வருகிறேன். கர்த்தர் நமக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. ஒரு வழி வந்து நான் என்ன சொன்னேன்னா, உலகம் அழுன்னு சொன்னேன். நம்ம எப்படி அழுகிறோம், எப்படி நமக்கு சந்தோஷம் கிடைக்குன்னா, அப்படியே நீங்க 21 படிக்கலாம். அதே யோவான் 16:21. யோவான் 16 கையில் வச்சுடுங்க. கரெக்ட். அவள் துக்கம் அடைகிறாள். ஆமென். ஹல்லேலூயா. இங்க வந்திருக்க ஸ்திரீங்கெல்லாம் பிரசவ காலத்தை அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கோம். பிரசவ கால வழி உங்களுக்கு என்னன்னு தெரியும். ஆனா திருமணம் ஆகி பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைங்க, பிரசவ வழியை பற்றி பெண்கள்லாம் நம்ம பயங்கரமா சொல்லிப்போம் நம்ம பிள்ளைங்கள்ட்டலாம். அதுக்குன்னு பிள்ளைங்களை திருமணம் பண்ணி கொடுக்காம இருக்க போறோம்? திருமணத்துக்காக வாலிப தம்பதிகள் ரெடியா இருக்காங்க. எப்படா? ஆனா பிரசவ வழியை கண்ட எல்லாருக்கும் ஒரு பயம். ஹல்லேலூயா. எங்களுடைய சொந்தக்கார ஒரு பொண்ணு நர்சிங் தான் முடிச்சிருக்கா. அவளுக்கு நான் பிரசவ நேரத்தில் அடிக்கடி ஃபோன் பண்ணி ப்ரேயர் பண்ணுவேன். அப்போ பெரியம்மா எனக்கு பயமா இருக்கு, நர்சிங் முடிச்சிருக்கேன், ஆனாலும் பிரசவ வழி கண்டு எனக்கு பயமா இருக்கு. பயப்படாத, கர்த்தர் உன் கூட இருக்கிறாரு, உனக்கு வசனத்தை தருவார்னு தைரியப்படுத்தினேன். உலகமோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னது? உலகமோ அழுது ஹல்லேலூயா. உலகத்துல இருந்து அழுகிறவங்களுக்கு வேற வழி. சிலவங்க அழுதுகிட்டே இருக்கணும்னு சொன்னேன் ஒரு பாயிண்ட். இப்போ 2வது பாயிண்ட் உங்களுக்கு என்ன கொடுக்குறேன்னா, பிள்ளை பெற்றவன அவங்க என்ன பண்றாங்க? பெற்ற கேளாதவங்க சிரிப்பு வந்துருமா இல்லையா? லட்டு என்ன அதான் அவங்க ஹஸ்பண்டை பார்க்கணும், மாமனார் மாமியாரை பார்க்கணும், அம்மா அப்பாவை பார்க்கணும், பயங்கர ஹாப்பியா இருக்கும். அப்போ உங்களுக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற வழி என்னது? ஈஸியான வழி தான், பிரசவ வழி. எல்லாம் மைண்ட்ல வைங்க, பிரசவ வழி. அவங்களுக்கு உலகப்புறமானவர்களுக்கு என்ன வழி? ஸ்ட்ராங்கான வழி. அவங்க அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. நம்ம அப்படி கிடையாது. பிரசவம் முடிஞ்சோடனே என்ன பண்ணிடுவோம்? குழந்தைய தூக்குறதும் குழந்தைக்கு இது பண்றதும் சிரிக்கிறதும் பயங்கர ஹாப்பி. புரிஞ்சுச்சா? 2 பாயிண்ட். ஒரு பாயிண்ட் என்னது? அவங்க பொழுதுக்கே என்ன கொடுத்தாலும் அழுதுகிட்டு தான் இருப்பாங்க. நீங்க எந்த கட்சியில் இருக்கீங்க? அழுகிற
பாயிண்ட்ல இருக்க போறீங்களா? சந்தோஷம். அது யாருக்கு தான் கிடைக்கும்? சியோன், தெரிந்து கொள்ளப்பட்ட சியோனுக்கு தான் கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த சியோன் யாரு? ஏலியின் ஜெப வீட்டுல அந்த சேர்ல வந்து உட்கார்ந்துருக்கீங்களே, இந்த சேரை நிரப்பிருக்கீங்களா, நீங்க தான். அப்ப பிரசவ வேதனை தான். ஹல்லேலூயா. அது முடிச்சிட்டானா நமக்கு என்னது? ஆசீர்வாதம் தான். அந்த வழி ஈஸி தானே. அதனால நம்மள சுமக்க முடியுமா? முடியாதா? கண்டிப்பா சுமக்க முடியும். ஹல்லேலூயா. ஏன் இந்த வேதனையை நமக்கு ஆண்டவர் அனுபவிக்கிறாருன்னா, இந்த 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 சின்ன கஷ்டத்தை அனுபவிச்சதான் நம்ம என்ன பண்ண முடியும்? ஆண்டவருக்குள்ள ஸ்ட்ராங்கா தைரியமா இருந்து நம்ம என்ன செய்ய முடியும்? ஊழியத்தின் பாதையில ஓட முடியும். ஊழியத்து பாதைக்கு ஓட விடாதபடி பல கஷ்டங்கள் வரும். ஆனாலும் நம்ம நினைச்சணும், இந்த இடத்துல பவுல் பேசுகிறாரு அப்போஸ்தலர்ல, இந்த பாடுகளுக்குள்ள கர்த்தர் என்னை எதுக்கு மகிமைப்படுத்தினார்னா மகிமைக்கென்று. ஹல்லேலூயா. இப்ப கூட சிஸ்டர் வந்து சாட்சி சொன்னாங்க, தேவனுடைய மகிமைக்கு தான். எவ்வளோ அருமையான வீடை என்னால கட்ட முடியாது. ஹல்லேலூயா. அப்போ ஒண்ணு வந்து இந்த கஷ்டங்கள், இந்த வலி வருதுன்னா நம்மளுக்கு நன்மை. எப்படி நன்மை வந்துச்சு? 21 பார்த்தோம்ல, மறந்துடாதுங்க. யோவான் 16:20-21. 21வது வசனம் என்ன சொல்லுது? பிரசவன வழிதான். அந்த வழியை முடிச்சுட்டா நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது. ஹல்லேலூயா. ஒரு பாயிண்ட் ஓகேவா. அடுத்தது வந்து இக்காலத்து பாடல் இனிமேல் வெளிப்படும் போது நமக்கு மகிமை. அடுத்தது நம்ம சாட்சி சொல்ல போறோம் ஒவ்வொரு நன்மையை. இந்த மாதத்துல இருந்து உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதம் நடக்கும். ஹல்லேலூயா. ஏலியின் ஜெப வீட்டுக்கு வந்திருக்கோங்க, ஏலியின் ஜெப வீட்டுக்கு நடக்கும். இன்னும் நிறைய ஆத்து மக்களை கர்த்தர் நம்மளுக்கு தருவார். ஓடி வருவாங்க மகிழ்ச்சியோடு. நான் கூட இந்த இடத்துக்கு வரும்போது எங்களுடைய வீடு கட்டுமான பணி நடந்துட்டு இருந்துச்சு. என்கிட்ட ஒரு பைசா கிடையாது. நான் 12 லட்சத்துக்கு வீடு கட்டியிருக்கேன். ஹல்லேலூயா. அப்போ நான் ஏலியின் ஜெப வீட்டுக்கு ஓடி வந்தேன். எத்தனையோ ட்ரிப் எங்க அம்மா இருக்கும்போதெல்லாம் கூடுவாங்க. சும்மா கொஞ்சம் நேரம் செவ்வாய்க்கிழமை பிரேயர்ல உட்காந்துட்டு நான் ஓடிடுவேன், அவ்வளவுதான். ஆனா இப்போ ஓடி வந்தது எப்படின்னா, சியோனை தேடி ஓடி வந்தேன். ஹல்லேலூயா. அப்படி வரும்போது தான் எனக்கு வேத வசனமும் வேதமும் கிடைச்சிச்சு. சத்திய வார்த்தைகள் கிடைக்க போய் தான் நிறைய நன்மையை பெற்றுக்கொண்டேன். ஹல்லேலூயா. அதே போல நீங்க எந்த சாக்கு போக்கும் சொல்லிடக்கூடாது. என்ன நம்மளுக்கு கிடைச்சிருக்க சின்ன கஷ்டம் என்னது? பிரசவ வழிதான். அதை முடிச்சோடனே நம்ம என்ன பண்ண போறோம்? சிரிக்க போறோம். அதை மைண்ட்ல வச்சுக்கிடுங்க. எந்த கஷ்டம் எந்த பாரங்கள் வந்தாலும் நீங்க அதை குறிச்சு பார்க்க. அடுத்தது யோவான் 16:22. அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஹல்லேலூயா. இப்ப ஏசப்பா என்ன பண்றாரு? உங்களை பாக்குறாரு. அதுல போட்டிருக்காருல்ல, காண்பேன். உங்களை என்ன பண்ணுவேன்? காண்பேன். நீங்க இப்ப என்ன நிலைமையில இருக்கிறீங்க? ஒரு சிலர் இல்ல வந்திருக்கலாம், எனக்கு வந்து படிப்பே வரல அப்படின்னா ஏசப்பா பாக்குறாரு. ஒரு சிலர் எனக்கு திருமண காரியத்தை குறித்து எப்படி எனக்கு நடத்துவாங்க, கர்த்தர் இப்போ உங்களை இருக்கிற நிலைமையை பார்க்குறேன். சரி, நான் எவ்வளோ ப்ரேயர் பண்ணிட்டேன், எனக்கு குழந்தை பாக்கியமே இல்லையே அப்படின்னு ஒரு நீங்கள் சோர்வாய் இந்த மைக்கில் கூட எங்கெங்கெல்லாம் நீங்கள் கேட்டுட்டு இருக்கீங்களோ சோர்வாய் வந்திருக்கீங்க. ஏசு உங்க இருக்கிற நிலைமையை இப்போ பார்க்குறாரு. நீங்க எப்படி இருக்கிறேன் ஒரு நிமிஷம் அப்படியே சிந்தனை பண்ணுங்க. நீங்க இருக்கிற நிலைமை அப்படியே பாக்குறாரு. அப்படி மற்றவங்களை பார்த்துட்டு விட்டுருவாரா? இனிமேல் உங்களுக்கு என்ன நடக்க போகுது அதையும் பாக்குறாரு. ஹல்லேலூயா சொல்லுங்க எல்லாரும். ஹல்லேலூயா. பக்கத்துல அப்படியே திரும்பி ஒவ்வொருத்தருக்கு கை கொடுத்து கூட நீங்க ஹல்லேலூயா சொல்லலாம். என்னன்னா நீங்க இருக்கிற நிலைமை மட்டும்தான். ஆனா உலகம் என்ன பண்ணும்? நம்ம இருக்கிற நிலைமை நம்ம எப்படி இருக்கோமோ நம்ம கூட தான் சப்போர்ட் பண்ணும். ஆனா நம்ம இயேசு கிறிஸ்து நம்மளை சியோனா தெரிந்து கொண்டிருக்காரு. நம்மளை இருக்கிற நிலைமை மட்டும் இனிமேல் நம்மளை எப்படி நடத்த போகிறார் அதையும் பார்க்கிறார். காண்பேன்னு சொல்கிறாரு. அப்பொழுது உங்களுக்கு இருதயம் சந்தோஷப்படும். சந்தோஷப்பட்டு சந்தோஷத்தினால் ஒருவர் உங்களிடத்திலும் நம்மளுடைய சந்தோஷத்தை ஒருவனை எடுத்து போடக்கூடாது, எடுத்து போட முடியாது. எந்த சத்துரு கூட நம்ம சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு சியோன். ஹல்லேலூயா. அப்படியே சங்கீதம் 51:18. சீயோனுக்கு உமது பிரியத்தின்படி நன்மை செய்யும், எருசலேமின் மதில்களை கட்டுவீராக. ஹல்லேலூயா. சியோனுக்கு ஆண்டவருடைய பிரியத்தின்படி நடத்துவார். உங்கள் மீது, சியோன் மீது கர்த்தர் ரொம்ப பிரியமா இருக்கிறார். உங்களுடைய மதில்களை கர்த்தர் கண்டிப்பா கட்டுவார். உங்க வீட்டுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் கர்த்தர் என்ன வச்சுவாரு? கட்டி ஒரு பெரிய அரண்மனையாக உங்களை மாற்றுவார். ஏலியின் ஜெப வீட்டுக்கு வர்றவங்க இனிமேல்
சைக்கிளில் வந்தவங்க பைக்கில் வருவீங்க, பைக்கில் வந்தீங்க கார் வாங்குவீங்க. இங்கே நிறைய கார் வந்து ஜோம் பண்ணிட்டு தான் போகிறாங்க எலியன் ஜெப வீட்டில். ஏன்னா எங்கள் மணிமங்கலம் திருச்சபையில் நான் அப்படி சொல்வேன் அடிக்கடி, எல்லா பிள்ளைங்களும் கார் வாங்கணும். அதை பார்த்தா இப்போல்லாம் நிறைய கார் தான். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த சியோனுக்கு கர்த்தர் கொடுக்கிறாரு. அதனால இந்த வழியை குறித்து நீங்க பயப்படாதுங்க. ஒண்ணு எப்படி நன்மைக்கான வழி, இன்னொரு வழி என்னது? இன்னொரு வழி என்ன சொன்னேன்? மகிமைக்காக வழி. அதான் சாட்சி சொல்ல வர்றோம். ஒண்ணு எப்படிப்பட்ட வழி? நன்மைக்கான வழி. இன்னொரு வழி என்னது? மகிமைக்கான தேவனுடைய நாமத்தை சாட்சி சொல்ல போறோம். ஹல்லேலூயா. அதனால நம்ம வழியுடைய வழி வந்து பிரசவ வழிதான். கொஞ்ச நேரம் ஒரு 3 hour தான். குழந்தை பிறந்துட்டா, ஒரு மகன் பிறந்துட்டான்னு சிரிச்சுக்கிடுவோம், மகனோ மகளோ. ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அருமையான, இனிமையான, எளிமையான செய்தி. ஆமென். கர்த்தர் இன்னைக்கு அந்த பிள்ளை மூலமாக, நல்ல ஒரு சகோதரி மூலமாக வார்த்தை கொடுத்திருக்கிறார். இப்பொழுது நீங்கள் துக்கமடைந்திருக்கிறீர்கள். இப்பொழுது நீங்கள் துக்கமடைந்திருக்கிறீர்கள். இந்த துக்கத்தை பார்த்து எல்லாரும் சிரிச்சிட்டு இருக்காங்க. ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். அவங்க தேவன் கொடுத்த வார்த்தையின்படியே மறுபடியும் நான் உங்களை என்ன செய்வேன்? காண்பேன். அப்பொழுது உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறி இருக்கும். அந்த சந்தோஷத்தை யாரும் பறித்து கொள்ள முடியாதான். இதற்காக நம்ம யாரை பார்க்கணுமா? ஆண்டவருடைய முகத்தை நம்ம நோக்கி பார்க்கணும். உலகத்தில் உள்ள மனிதர்களை குறித்து ஒன்று புரிஞ்சுடுங்க சிஸ்டர். ஒருத்தர்கிட்ட பணம் இருந்தா அவனை நோக்கி ஒரு கூட்டம் வரும், படிப்பு இருந்தா ஒரு கூட்டம் வரும். ஆனால் ஒருத்தர் ஏழையா இருக்கிறான் அப்படின்னா அவனுக்கு கிட்டத்தட்ட சமுதாயம் வந்து அவனை என்ன செய்யாது? ஏற்றுக்கொள்ளவே செய்யாது. ஓரளவுக்கு ஒதுக்கி தான் வைப்பாங்க. எல்லா வகையிலுமே இப்படித்தான், ஆவிக்குற வகையிலும் இப்படித்தான், உலக பிரகாரமும் அப்படித்தான். ஆனா இன்னைக்கு தேவன் கொடுத்த வார்த்தையின்படி நீங்கள் சீயோனாய் இருந்தால், பைபிள் ஒரு சரியான வசனம் இருக்கு, அந்த கல்லின் மீது மோதுகிறவன் நொறுங்கி போவான். நீங்கள் சீயோன், நீங்கள் ஒரு கல். உங்கள் மீது மோதுகிறவன் என்ன செஞ்சிருவானா? நொறுங்கி போவான். அந்த கல் யார் மேல விழுந்தாலும் நசிக்கிறமா. அப்போ உங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு பவர் இருக்குங்கிறத இன்னைக்கு கொடுத்த செய்தி மூலமா என்ன செஞ்சுக்கிடுங்க? தெரிஞ்சுக்கிடுங்க. நம்மெல்லாம் யாரு? சத்தம் அதையே அப்படி சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. சீயோன். கர்த்தர் சீயோனிலிருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் எழுந்திருந்து ஜெபிக்க போகிறோம். சீயோனை நோக்கி பார்ப்போம். சீயோன் முகத்தை, கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்போம். உலகத்தில் உள்ள ஒரு முகத்தை பார்க்காதீங்க, இயேசுவின் முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். உங்க முகத்தை பார்க்கணுமே செய்யா, உங்க முகத்தை பார்க்கணுமே செய்யா, உங்க முகத்தை பார்க்கணுமே செய்யா, உங்க முகத்தை பார்க்கணுமே செய்யா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எங்கள் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். எங்கள் பாடுகள் வேதனை மறைந்துவிடும், எங்கள் துயரங்கள் கலக்கங்கள் மாறிவிடும். உங்க முகத்தை பார்க்கணுமே செய்யா, உங்க முகத்தை பார்க்கணுமே செய்யா, உங்க முகத்தை பார்க்கணுமே செய்யா, உங்க முகத்தை பார்க்கணுமே செய்யா. அல்லேலூயா, கரங்களை உயர்த்தி அல்லேலூயா,
அல்லேலூயா அல்லேலூயா. யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து வீழும். யோர்தானின் வெள்ளங்கள் விலகிவிடும், எரிகோவின் மதில்கள் இடிந்து வீழும். உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணும் ஏசையா, உங்க முகத்தை பார்க்கணுமே ஏசையா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. இயேசுவின் முகத்தை நோக்கி பார்ப்போமா? மனுஷனோ முகத்தை பார்க்கிறான், கர்த்தரோ இதயத்தை பார்க்கிறார். நீங்கள் கர்த்தரை நோக்கி பாருங்க, அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். உலகத்தை நோக்கி பார்க்காதீங்க, ஆடம்பரத்தை நோக்கி பார்க்காதீங்க, ஆசை தருகிற காரியங்களை நோக்கி பார்க்காதீங்க, செம்மையான பாதை வேணும்னு நீங்க பார்க்காதீங்க. நீ போகிற வழி கரடு முரடாக இருந்தாலும் இயேசுவின் முகத்தை பார்த்துட்டு போங்க. அவர் அதை நேராக்குவார், செவ்வைப்படுத்துவார். கர்த்தருடைய முகத்தை பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. நீங்க வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. நீங்க வெட்கத்துக்குரிய காரியங்கள், வெட்கப்படுத்துகிற காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு பின்னாடி இருக்கலாம். நீங்க அருமையான செய்தியினுடைய வார்த்தையின்படியே நீங்க வெட்கப்பட்டு போற காரியங்கள் உங்களுக்கு முன்னாடி இருக்கலாம், உங்களுக்கு பின்னாடி இருக்கலாம். அதை பார்த்து அநேக சிரித்து கொண்டு இருக்கலாம். சிக்கிக்கிட்டா, மாட்டிக்கிட்டா, விழுந்துட்டா. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், உலகம் அப்படி சொல்லி சந்தோஷப்படும், ஆனால் இனி நீங்கள் சந்தோஷப்படுவதை பார்த்து அந்த உலகம் அழுது கொண்டு இருக்க போகிறது. அல்லேலூயா. இப்பொழுது அழுகிற நீங்கள் நகைப்பீர்கள், உங்கள் புலம்பலை ஆனந்த களிப்பாய் மாற பண்ணுங்கள். வேதம் சொல்லுகிறது, இனி நீ அழுது கொண்டீராய், இனி நீ அழுது கொண்டீராய். வேதம் சொல்லுகிறது, தேவன் தாமே உன் கண்ணீர் யாவற்றையும் துடைப்பார். இந்தோடு நினைச்சுக்கிடுங்க. இன்னைக்கு கேட்ட வார்த்தை தேவனுடைய வார்த்தை. அந்த வார்த்தையின்படி தான் நான் இப்ப சொல்றேன். எனக்கும் ராஜரிக்கும் எடுத்த மெசேஜுக்கும் எங்களுக்குள்ள எந்த சம்பந்தமும் கிடையாது. நாங்களே நேற்று ஆவடிக்கு போனவங்க விடிய காலமாக வந்தோம், இப்போ போயிட்டு சாயந்தரம் 5:30 மணிக்கு வந்தோம். ஓடிக்கிட்டே இருக்கிறோம். நீ என்ன வசனம் எடுக்க போற, என்ன செய்ய போற, ஒண்ணுமே நான் கூட்டிகிட்டே கேட்கல. தேவன் பேசினார். ஒவ்வொன்றுக்கும் ஒரு லிங்க் வச்சிருந்தாரு. அந்த லிங்க் தான் ஆரம்பத்தில் சொன்னேன். அவர் உங்களை கைவிட மாட்டார், கவலைப்படாது. நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். நல்ல செய்தியை, எளிமையான செய்தியை, ஒரு அருமையான செய்தியை நீர் புரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு கொடுத்தீரப்பா. இந்த வார்த்தைகள் அநேகருக்கு, அநேக பிள்ளைகளுக்கு பிரயோஜனமாய் இருப்பதாகப்பா, பிரயோஜனமாய் இருப்பதாக. பிரசவ காலத்துக்கு காத்திருக்கிற மகளுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் அந்த பயத்தை நீக்கி ஒரு அற்புதம் செய்ய போகிறீரப்பா. பிள்ளை இல்லாதவர்களுக்கு பிள்ளை பாக்கியங்களை கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்த போகிறீரப்பா, சந்தோஷப்படுத்த போகிறேன். பிள்ளை இல்லாத மக்களை, பிள்ளைகளை கொடுத்து அவர்கள் வீட்டில் நான் மகிழ்ச்சியடைய செய்வேன். நிறைவேறுகின்ற தேவனுடைய வார்த்தைகளை சொல்லியிருக்கிறீரப்பா. என்னென்ன காரணத்தினால் எமது மக்கள் துக்கமாக இருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்தில் கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறார்களோ, எந்தெந்த காரியத்தில் வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்களோ, என்னென்ன காரியத்தில் தலை குனிந்து நிற்கிறார்களோ, அவை எல்லாவற்றையும் மாற்றி, இன்னும் சொல்ல போனால் இயேசு சொல்லுகிறார், உங்கள் குடும்பத்திலே துக்கத்திற்குரிய காரியங்கள் எல்லாவற்றையும் மாற்றி
எல்லாவற்றையும் மாற்றி முழுமையாக மாற்றி உங்களை நான் சந்தோஷப்படுத்த போகிறேன். உங்களை சந்தோஷப்படுத்த போகிறேன். இயேசு சொல்லுகிறார், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவர் அப்படி செய்வதற்காக சோதரன். சமீபத்தில் வியாதி பெற்றிருந்த அருமையான நிர்மல மகனுக்கு கர்த்தர் நல்ல சுகத்தை கொடுத்ததற்காக சோதரன். வருகிற சனிக்கிழமையில பிறந்த நாள் கொண்டாடுகிற ஆனந்தராஜனுடைய வாழ்க்கையில கர்த்தர் இனி சந்தோஷங்களை கொடுத்து அதிசயங்கள் இந்த மகனுக்கு ஆடும்படி செய்ய போவதற்காக சோதரன். யார் யார் வாழ்க்கையில் எல்லாம் குறைவுகள் இருந்ததோ அந்த குறைவுகள் எல்லாவற்றையும் நிறைவாக்கி நித்தியமான சந்தோஷத்தை இந்த உலகத்திலும் நித்திய வாழ்வுக்குரிய சந்தோஷத்தை பரலோகத்திலும் கர்த்தர் கொடுப்பதற்காக சோத்திரம். அப்பா, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் 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 அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன். அமர்ந்து தண்ணீரண்டை நடத்திடுவார், இடங்களில் மேற்றிடுவார். அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார், ஆத்துமாவை தினம் ஏற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் ஆத்துமாவை தினம் ஏற்றிடுவார். மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே போதுமே, இயேசு போதுமே போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கிறவங்க கை பிடிச்சு சொல்லுங்க, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.